நரேந்திர மோடி, குஜராத் லாபி, பிஜேபி, இந்த அனைத்து நபர்களுமே சேர்ந்து பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை மற்றும் ஏமாற்றவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை, ஜனநாயகத்தை அழிக்க சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். நேற்று வெளிவந்த ரிசல்ட் மக்களால் கொடுக்கப்பட்ட மேண்டேட் கிடையாது. மிஷின்ஸ்களை வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பார்த்து இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸையே திருடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாராட்டு எப்படி கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? நரேந்திர மோடியை புகழ்ந்து வருகிறார்கள், பாராட்டி வருகிறார்கள். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். ஆனால் பேக் ஸ்கிரீனில் நின்று வேலை பார்த்த மாஸ்டர் மைண்ட் யார்? இதோ இவருடைய படத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் இந்தியாவில் அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய ஆஃபீஸில், வீட்டில், வண்டியில் எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த நபருடைய படத்தை மட்டும்தான் நீங்க மாட்ட வேண்டும். இந்த நபர் மனதை வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் நிலைக்கும். இவரை எதிர்த்தீர்கள்னா, பகைச்சு கொண்டீர்கள்னா உங்களுடைய அரசியல் கட்சியை விட்டு விடுங்கள், அரசியல் களத்திலேயே உங்களால் நிலைக்க முடியாது. மிஸ்டர் ஞானேஷ்குமார் அவர்கள் படைத்த சாதனைகள் அப்படி. அவர் படைத்த சாதனைகளில் ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த இருக்கு, இன்னும் பல என் கையில் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். எப்படி நேற்று வெளிவந்த இந்த தேர்தல் ரிசல்ட் இப்படி மாறியது என்று.